ஹலோ ட்ரேடர், வணக்கம் ட்ரேடர். இப்போ லிக்விடிட்டி பார்ட்டோட அடுத்த வீடியோங்க இதுவும் அதோட சேர்ந்த ஒரு கண்டினியூட்டி தான். இது டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் தொடர்ந்து இத்தனை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தொழில்னு இறங்கிட்டோம்னா அதை பற்றி முழு விவரமும் தெரியணுங்க. தெரிஞ்சால் தான் அந்த தொழிலில் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இதை ப்ரைஸ் ஆக்ஷன், அதோட பேர்லேயே இருக்குது பாருங்கள். இப்படி ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு ப்ரைஸ் ஒரு விலை எப்படி மூவ் ஆகுது, ஏறுதா இறங்குதா, இப்படிங்கிற விஷயந்தான் ப்ரைஸ் ஆக்ஷன். சரிங்களா? நான் ஆராய்ஞ்சு பார்த்ததில் வர இப்போ வரைய இதில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. எல்லாம் இதை சொல்லி உங்கள்கிட்ட பூரா காசு கொடுக்குறாங்க. சரியாக சொல்லி கொடுக்குறதும் இல்லைங்க. சரியான விஷயத்த சரியாக ஈஸியாக சொல்லி கொடுக்குறதுக்கு யாருக்கும் இங்கே தெரியலைங்க. சரிங்களா? இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று அப் ட்ரெண்டுங்க, ஒன்று டவுன் ட்ரெண்டுங்க, ஒன்று கன்சால்டேஷனுங்க. சரிங்களா? அப் ட்ரெண்டுனா மார்க்கெட்டு ஓப்பன் ஆன விலையிலேருந்து ஹையர் ஹை போகணுங்க. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியுங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. டவுன் ட்ரெண்டுனா ஓப்பன் ஆன விலையிலேருந்தே லோயர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டே வருங்க. இதுக்கு பேர் டவுன் ட்ரெண்டுங்க. இதுக்கு அடுத்து மூணாவதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. சரிங்களா? இந்த அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. பட் இது எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. அதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று கன்சால்டேஷன்பாங்க, அப்புறம் சைடுவேஸில் இருக்குது மார்க்கெட்டு அப்படிம்பாங்க. சரி, ஒத்துக்குருவோம். அதை யார் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிக் கொடுக்குறது இல்லைங்க. அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இது எல்லாருக்கும் பார்க்க தெரியுது. பட் இந்த கன்சால்டேஷன் ஃபேஸில் மெயினான ஃபேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இது எப்போ நடக்குது, எந்த டைமில் நடக்குது, இப்படிங்கிறத மார்க்கெட்டில் சர்வே பண்ண தெரியணுங்க. இதை சர்வே பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? இப்போ அக்குமுலேஷன் அப்படின்னா என்னங்கிற நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் எந்த இடத்துல நடக்கும்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு எப்போல்லாம் ஒரு லோவுக்கு நல்லா கிரியேட் பண்ணுதுங்களோ அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா பட் பையர்ஸு பிக் பிளேயர்ஸு இவங்கெல்லாம் ஒரு பை பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஸோட லோ. ஓகேங்களா? அதே மாதிரி எவ்ரி 3 மந்த்தோட லோ. ஒரு ஹோட்டல்லையும் போகும் பார்த்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் வருது பார்த்தீங்களா. அந்த ஒவ்வொரு 3 மாதம் முடிஞ்சு அடுத்த 3 மாதம் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் ஒரு ஹைக்கு போயிட்டு லோ கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே அந்த லோக்கிட்ட வரும்போது ஒரு அக்குமுலேட் நடக்கும். அப்புறம் எவ்ரி மந்தோட லோ, அதே மாதிரி எவ்ரி வீக்கோட லோ. ஒரு வீக் நடந்து முடிஞ்சிருக்குது, ஒரு ஹைக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு லோவுக்கு வருது அப்படின்னா அந்த வீக்கோட லோ கிட்ட வரும்போது இந்த அக்குமுலேஷன் பேஸை உண்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ட்ராடே பிளேயருக்கு எஸ்டர்டே லோ, ஒரு லோ பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா தான் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிக் பிளேஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஒரு பை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? பட் ஏன் இந்த மாதிரி இடத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி அவங்க சின்ன குவான்டிட்டி போட மாட்டாங்க. ஒரு 100 கோடி, ஒரு 1000 கோடி, ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இயர்லி கணக்கில் ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்க எல்லா நேரத்துலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டு எப்போல்லாம் அந்த அக்குமுலேஷன் பேஸ், அதாவது ஒரு லோவோட பாயிண்ட்டுக்கு வரும்போதோ அப்போல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு கம்மியான ப்ரைஸ் தான் அவங்க வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரே நாளில் அதை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு டே பை டேயால் பண்ணுவாங்க. ஒரு வீக்கை கணக்கெடுப்பாங்க, ஒரு மந்த்து ஃபுல்லாக கணக்கெடுத்துக்குருவாங்க, ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிஃப்டி 50யில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குதுன்னா ஒரு 50 ஸ்டாக் நல்ல வெயிட்டேஜான ஸ்டாக்கு, ஒரு 1 இயர்க்குள்ளே இந்த ஸ்டாக்கு மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைஸ்லேயே ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா செபியோட ரூல்ஸு. ஒரே ப்ரைஸில் ஒரு 1000 குவான்டிட்டியை போட்டாங்க, 24,000த்தில் ஒரு 1000 குவான்டிட்டி போட்டாங்கன்னா உடனே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேலே போயிருங்க. அதனால் அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. ஒரு 24,000 ஒரு 10 கிட்ட, 24,050 கிட்ட ஒரு சம் குவான்டிட்டி அப்படியே பிரித்து போடுவாங்க. மொத்தம் ஒரு 100 பாயிண்ட்டு,
ஒரு 150 பாயிண்ட் ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே இவங்க வந்து ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸாக வச்சுக்கிருவாங்க. பட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் பெண்டிங் ஆர்டர் ஃபுல்லாகவே அவங்களோட லிக்விடிட்டி பாயிண்ட். ஓகேங்களா? ஆமாம், உங்களோட செல் ஆர்டர் ஃபுல்லாக அவங்க லிக்விடிட்டி பாயிண்ட் எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் என்ன விலைக்கு விற்றாலும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு 100 பாயிண்ட்டுக்கு 150 பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பை பண்ணுவீங்க. ஒரு 10 பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸ் போட்டு வைப்பீங்க. பட் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அந்த 150 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட்டை ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே லோ வால்டாலிட்டிலேயே வச்சுருப்பாங்க. மார்க்கெட் அதை விட்டு போக விட மாட்டாங்க. இவங்க தான் அந்த 24,000 பையும் பண்ணுவாங்க. 24,050க்கு போனால் அவனுக்குள்ளே செல்லும் பண்ணிக்கிறாங்க. அப்போ தானே உங்கள் ஸ்டாப் லாஸில் அடிக்கும். திருப்பி எல்லா ஆர்டரையும் அவங்ககிட்ட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. அதை ஃபுல்லாக அவங்களே வாங்கி சேகரிச்சிருவாங்க. சேகரித்து வச்சுட்டு ஒரு பீரியடுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு பை பண்ணி மேலே கொண்டு போயிடறாங்க. ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் அக்குமுலேட் ஆகிக்கிறது. இப்போ நாம் பை பண்ணுற எல்லா ஸ்டாப் லாஸ் ஆர்டருமே அது அவங்க வாங்கிக்கிறாங்க. பட் மார்க்கெட்டு மேலேருந்து நல்லா ஃபுல் ஃபால் ஆகி கீழே வர 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 ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஒரு இயரோட லோக்கெலாம் வருதுன்னா ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் கீழே இறங்கி வரும்போது நீங்கள் எந்த இடத்துல விற்றாலும் அங்கே வந்து வாங்க ரெடியாக இருப்பாங்க, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வால்டாலிட்டி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது எப்போல்லாம் கிரியேட் ஆகணும், ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு ஒரு முடிஞ்ச பிறகு நல்லா ஃபால் ஆயிடுச்சு மார்க்கெட்டு அப்படின்னா ஒரு வீக்லி நடத்துகிற நிஃப்டி ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்டு ஒரு 1000 பாயிண்ட்டுன்னு வைங்க. இந்த 1000 பாயிண்ட் கீழே இறங்கிருச்சு அப்படின்னா டெய்லி 250 பாயிண்ட் மூவ் ஆகுதுல்ல, ஒரு 1000 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா அங்கே பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அந்த இடத்துக்குள்ளே ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு தம் பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் அக்குமுலேஷன் ஃபேஸு. இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் டைமில் ஒரு வருஷத்தோட முதல் மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸை வந்து டம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், ஒரு மாதத்தோட முதல் வாரம் நடக்குது. இப்போ ஒரு மந்த் எக்ஸ்பிரி நடந்து முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு அந்த எக்ஸ்பிரி முடிஞ்சு அந்த வாரத்தில் ஏன்னா ஒரு லோ பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஒரு மந்தில் எக்ஸ்பிரி முடியறதுக்குள்ளே மேலே மார்க்கெட்டு சம்ஸ் பாயிண்ட் மேலே போயிட்டு கீழே வந்துடுங்க, லோக்கு வந்துடுங்க, வந்தே ஆகுங்க. அந்நேரம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் எக்ஸ்பிரி முடியுதா, மறுபடியும் வாங்கி அந்த லோ கிட்ட வரும்போது மறுபடியும் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க அக்குமுலேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நிஃப்டி இவங்க எப்படி வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வந்து மார்க்கெட்டு இந்த ஹைக்கு போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு பாதி போயிருங்க, அசம்பிளி பாயிண்ட் பாதி போயிருங்க, மேலே போய் டார்கெட் அடிக்காதுங்க. ஆனால் இந்த மந்த்தே முடிஞ்சு போயிடும். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள ஃபண்டை எடுத்து மிட் கேப் ரவுண்டு போய் அங்கே போய் இது பண்ணிடுவாங்க. புரியுங்களா? அங்கே போய் டார்கெட் பண்ணிக்கிடுவாங்க அவங்க. பட் அங்கே ஏமாற்றிட்டு மறுபடியும் இங்கே வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இப்படியே தான் அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த அக்குமுலேட் அப்படிங்கிற ஸ்பேஸை நம்ம கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணுங்க. இதை தெரிஞ்சால் மட்டும்தான் அக்குமுலேட் எங்கே நடக்குது, எங்கே டிஸ்ட்ரிபியூட் நடக்குது, இதை தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு ஹோல்ட் பண்ண முடியும். மார்க்கெட்டு இன்னும் ஒரு 50 பாயிண்ட் இன்றைக்கி போகும் இன்ட்ராடே பிளேயரு. ஓகே, ஒரு வீக்லி பிளேயர் ஒரு பொசிஷன் எடுத்து வைக்கலாம் நிஃப்டியில். ஒரு இயர்லி பிளேயர் இருக்கிறாங்க, அது பெரிய பண்டு உள்ளவங்க பண்ணுவாங்க. பட் நம்மலாம் பார்த்திங்கன்னா இயர்லியில் வந்து இந்த பட்ஜெட் டைமில் சரி ஒரு 6000 ரிஸ்க் எடுக்கலாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாங்கி வைக்கலாம், ஒவ்வொரு லாட் வாங்கி வைக்கலாம். அது போகும் ஒரு 1000 பாயிண்ட் மேலே மூவ் ஆகும். நம்ம லாஸ் ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஒரு 6000க்குள்ளே லாஸ் ஆகுங்க ஒன் சைடு. இன்னொரு சைடு அப்படியே ஹியூஜாக ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதனால தான் இந்த அக்குமுலேஷன் அப்படிங்கிற பார்ட்டை வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வருது மார்க்கெட்டு, அக்குமுலேஷன் ஆகுது, ஓகே அக்குமுலேட் ஆகுதா, அப்போ நம்ம நம்பி ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுங்க. ஒரு பொசிஷனே எடுத்தாலும் இன்ட்ராடே பிளேயரு நம்மளோட ஸ்டாப் லாஸில் எவ்வளோ இருக்கும், நம்ம மிஞ்சி போனால் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5000 இழக்க தயாராக இருப்போம். அதுக்கு மேலே நம்ம இழக்கிறதுக்கு தயாராக இருக்க முடியாதுங்க. ஓகேங்களா? பட் அந்த 5000ம் இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் அக்குமுலேட் ஆகுது, அப்போ இது வந்து ஒரு லோவான இடம், அல்லது இது வந்து ஒரு லோ வால்டாலிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு துணிஞ்சு ஒரு பொசிஷன் எடுத்து வெயிட் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் போயிடும்,
ஒரு 50 பாயிண்ட் போகும். அப்படியே தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணி பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இதுதான் அக்குமுலேஷன் ஃபேஸ். சரிங்களா? அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அக்குமுலேஷன் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் ஆயிருங்க. சரிங்களா? ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வச்சு அந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே ரேஞ்சு பவுண்டாக வச்சுக்கிடுவாங்க மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். சரிங்களா? அப்போ ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு மார்க்கெட்டு ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுங்கிறத என்னென்னு பார்க்கலாம். பட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுங்கிறது அக்குமுலேஷன் ஃபேஸுங்கிறது என்னென்னு பார்த்து முடித்த பிறகு சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு எக்ஸாம்பிள்லாம் காட்டுறேன். சரிங்களா? ஓகே, மார்க்கெட்டு ஒரு இயரோட லோவில் இருக்குது. இது இப்போ இந்த மந்த்து 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மந்தோட லோவில் இருக்குது. அப்போ இவங்க வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க. போன மாதம் ப்ரீவியஸ் மந்தோட லிக்விடிட்டி லோவுக்கும் கீழே வந்துருக்குது. அப்போ இங்கே அக்குமுலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்குள்ளே இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம உள்ள என்ட்ரிக்கு போகணும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும்ல, இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சார்ட்டில் எல்லாம் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஃபேஸையும் கண்டினியூட்டியாக பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ளே எக்ஸாம்பிளை சார்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? அக்குமுலேஷன் ஃபேஸுங்கிறது ஒரு லோ வால்டாலிட்டி ஃபேஸு, ஒரு லோவில் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுங்கிறது ஒரு ஹையில் தான் நடக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை வால்டாலிட்டியில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணுவாங்க. அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஒரு லோ ப்ரைஸில் பை பண்ணி ஹை ப்ரைஸில் போய் ப்ராஃபிட் புக் பண்ணுறது. அந்த இடத்துக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு ஃபுல்லாக கீழே விழ ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இங்கேயுமே அக்குமுலேஷன் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் கிரியேட் ஆகும். அங்கே வந்து ஒரு லோ வால்டாலிட்டியிலே கொஞ்சமாக லிக்விடிட்டி இல்லாத மாதிரியே கிரியேட் ஆகும். இங்கே ஹை வால்டாலிட்டியோட ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஒரே ஏறும் போது ஒரு 5 ஹேண்டில் ஏறுங்க. 5 ஹேண்டில் 6 ஹேண்டில் போட்டு ஏறும். இறங்குறது 2 ஹேண்டில் இறங்கிடும். அந்த பாயிண்ட்டை தொடுறதுக்கு ஒரு 80 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்டை தொடுறதுக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மார்க்கெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்னால் எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட லோ இது தான், மார்க்கெட்டோட ஹை இது தான் அப்படிங்கிறத இந்த இதன் மூலியமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்படி தான் மாறி மாறி நடக்கும். மார்க்கெட்டோட சைக்கிளிங்கிறது ஒரு அக்குமுலேட் பண்ணுவாங்க, பிரேஸ் அப்படியே மேலே கொண்டு போவாங்க, மேலே போய் செல் பண்ணுவாங்க, அங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. புரியுங்களா? இப்படி தான் இதோட சைக்கிள்ஸ் வந்து மாறி மாறி நடக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மார்க்கெட் ஏறுறதுக்கு முன்னாடி இதை செய்யும், இறங்குறதுக்கு முன்னாடி இது செய்யும் அப்படிங்கிற தெளிவாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி அப்படி தெரியாது. இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பட் இந்த அக்குமுலேஷன் பாக்ஸில் இருக்கும்போது மார்க்கெட் லோ வால்டாலிட்டியில் இருக்கும், ஒரே இடத்துக்குள்ள ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருக்குன்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டுக்குள்ளேயே மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸில் இருக்கும்போதும் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. பட்டு அக்குமுலேஷன் பிளேஸில் இருக்கும்போது அந்த பாக்ஸ் மாதிரி அந்த கிரியேட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு இன்சைடு கேண்டிலாக போட்டு அதை கிரியேட் ஆகி வெளியில் போகும்போது நாம் பை பண்ணிக்கலாம். அப்புறம் மார்க்கெட்டு ஹையர் ஹை வச்சு மேலே போகும், ஒரு ஹை ப்ரைஸ் போகும். ஹை ப்ரைஸில் போயிட்டு அங்கே ஹை வால்டாலிட்டியாக இருக்கும். அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸில் போய் அங்கே ஒரு புட்டாசனம் இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரேஞ்ச் கேண்டில் உடைக்கிற வரை, அந்த பாக்ஸை உடைக்கிற வரை நம்ம என்ட்ரி போகக்கூடாது. அது உடச்ச பிறகு தான் என்ட்ரி போகணும். ஓகேங்களா? இதுதான் அதோட மெத்தடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா நம்ம காலுக்கு எடுப்போம், ஃபுட்டுக்கு வரும், ஃபுட்டுக்கு எடுப்போம், காலுக்கு போவோம். இப்படியே மாறி 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 நடந்து நம்ம கேபிட்டல் தான் லாஸ் ஆகுங்க. அக்குமுலேஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட்டு அந்த பாக்ஸை விட்டு பிரேக் அவுட் ஆன பிறகு உள்ள என்ட்ரிக்கு போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அதை விட்டு வெளியே பிரேக் டவுன் ஆன பிறகு நம்ம உள்ள ஒரு என்ட்ரிக்கு உள்ளே போகலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது பேனிக் பையிங், பேனிக் செல்லிங் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகிறப்புறம் வெயிட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, அக்குமுலேஷன் பேஸில் ஒரு பிரேக் அவுட்டு ஆகி மார்க்கெட்டு வெளியே மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ட்டும் உள்ள ஒரு என்ட்ரிக்கு போகிறோம் பார்த்தீங்களா. மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்னு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் பேனிக் பையிங், அந்த இடத்துக்கு பேர். சரிங்களா. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உடச்சிட்டு கீழே வரும்போது மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லாக பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணி முடிச்சப்போ நாமெல்லாம் மார்க்கெட்டு கீழே விழுவ போகுது, டக்குன்னு உடைக்குது அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் பேனிக் செல்லிங். ஓகேங்களா. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அக்குமுலேஷன் பேஸில் இந்த கீழே வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி, இது அக்குமுலேஷன் பேஸை நம்ம எடுத்துக்கிறோம். பட் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி வெளியில் போகுது. சரிங்களா. அப்புறம் ஃபுல் பேக் ஆகி கீழே வந்துட்டு அப்புறம் தான் மேலே போகும். ஓகேங்களா. நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட் வெளியில் போகிறது தான் மார்க்கெட்டு வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளமா ரீட்டைலர், சரிங்களா, இவங்கெல்லாம் பை பண்ணுறதுனால மார்க்கெட்டு மேலே போயிடுது. சரிங்களா. ஓவராலாக இப்படி போகிறப்போ நம்ம வந்து என்ட்ரிங்கிறது எங்கே நம்ம எப்படி யோசிச்சு எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த போட்டுக்கோங்க பாருங்கள், இந்த ரீட்டைலர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரிக்கு போவோம். சரிங்களா. உடனே மார்க்கெட்டு ஒரு சின்ன ஃபுல் பேக்கு கீழே வரும், நம்ம ஸ்டாப் லாஸை எடுக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸை எடுக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வருவோம். பட் இந்த இடத்துலையுமே அந்த ஸ்டாப் லாஸ் ஆடுற அவங்க தான் எடுக்கிறாங்க. யார்? இன்ஸ்டியூஷனல் பிளேயர் எடுத்துகிட்டு அப்புறம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா. அதனால் நம்ம என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி உடச்சிருச்சு, பாக்ஸை உடச்சிருச்சு, அக்குமுலேட் ஆகி மார்க்கெட்டு வேகமாக பெரிய பச்சை ஹேண்டிலாக போகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்காமல் ஒரு ஃபுல் பேக்குக்காண்டி வெயிட் பண்ணணும். சரிங்களா. ஒரு ஃபுல் பேக்குக்காண்டி வெயிட் பண்ணணும். உடச்ச இடத்துக்கு திருப்பி இப்படி உள்ளே வரும். இப்படி உள்ளே வரும்போது இடத்துல என்ட்ரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்க்கு போக மாட்டீங்க. சரிங்களா. பொதுவாக நம்ம வந்து லாஸ்க்கு போக மாட்டோம். மறுபடியுமே இந்த இடத்துல இப்போ இங்கே மிஸ் ஆயிடுச்சு என்ட்ரி எடுக்கிறதுக்கு அப்படின்னா மறுபடியுமே இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க. மறுபடியும் இந்த ஃபுல் பேக்கில் தான் என்ட்ரி எடுக்கணும் எப்பயுமே என்ட்ரி எடுக்கும்போது. சரிங்களா. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு போயிருக்குது. ஓகேவா. இப்போ மார்க்கெட்டு மேலே டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குதுன்னு வைங்க. இந்த இடத்துல ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹேண்டிலாக போகாமவங்க இந்த மாதிரி இப்படி இறங்குறது வந்து ஒரே 2 ஹேண்டில் இறங்கிரும். ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக ஏறுங்க. இப்படி ஸ்டெப்பாக தான் ஏறுங்க. சரிங்களா. இந்த ரேஞ்சை தொடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 ஹேண்டில் 7 ஹேண்டில் இந்த பாக்ஸுக்குள்ளே பை பண்ணி மேலே கொண்டு போவாங்க. அவ்வளோதான் இருக்கும் அந்த இடத்துல வால்யூமில். ஆனால் செல் ஹேண்டில் வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டில் இந்த ஹைலேருந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் எங்கே இருக்குது. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ அக்குமுலேட் ஆகி இந்த லோ ப்ரைஸில் வாங்கி ஒரு இங்கே வாங்கி இந்த ஹைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ சம் பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு. அப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கொஞ்சம் ஹேண்டில் பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. பெரிய பெரிய ஹேண்டிலாக ஃபார்ம் ஆகுங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. பட்டு இதுலேயுமே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்லேயுமே அந்த ஒரு 80 பாயிண்ட் அந்த 80 பாயிண்ட்டுக்குள்ள அக்குமுலேட் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு ரீட்டைலர் நம்ம எங்கே என்ட்ரி ஆகும் மார்க்கெட்டில், இதில் போய் ஒரு புட் ஆப்ஷனில் போய் பை பண்ணுவோம். ஓகேங்களா. இங்கே போய் பை பண்ணும்போது ஒரு ஃபுல் பேக்கு மேலே போகும். மறுபடியும் மார்க்கெட்டு மறுபடியும் ப்ராஃபிட்டை நம்ம வந்து லாஸில் புக் பண்ணிவிட்டு வெளியே வருவோம். மறுபடியும் இந்த இடத்துல நம்ம கொடுத்த ஸ்டாப் லாஸை அவங்க எடுத்துகிட்டு மறுபடியும் செல் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. மறுபடியும் இந்த ஹை இங்கேருந்து இது லோ, இங்கேருந்து மறுபடியும் ஒரு ஹைக்கு போகுது பார்த்தீங்களா. மறுபடியும் இங்கே போகும், இங்கே செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்படி தான் நம்ம வந்து ஏமாறுறோம், அவங்க ப்ராஃபிட்டெலாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா. பட்டு மார்க்கெட்டு இந்த ஏறுறதுக்கு முன்னாடி அக்குமுலேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். அக்குமுலேஷன் அடுத்து பேனிக் பையிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து இப்படி போகிறது தான் நம்ம பேனிக் பையிங்னு சொல்கிறோம். ஓகேவா. பேனிக் செல்லிங் அப்படிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்கு அப்புறம்
மார்க்கெட் பேனிக் செல்லிங். இவங்க வந்து மார்க்கெட்டுக்கு கீழே இறங்குது, நம்மள மாதிரி ரீட்டைலர்லாம் போய் ஃபுட்டாசனை போய் டக்கு டக்குன்னு வாங்குறது. இப்படினால டக்கு டக்குன்னு இறங்குன அவங்க விற்றது கொஞ்சம் பொசிஷனாக தான் இருக்கும். ஆனால் இறங்கும் போது அடுத்தடுத்து ஃபுல்லாகவே கீழே இறங்கும். எதனால அந்த சிவப்பு கண்டியில் பார்த்து எல்லாம் ஒரே போக்கில் போகிறது தான். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த அக்குமுலேஷனுக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு ட்ராப் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் நம்ம மணிப்புலேஷன் கொண்டு வரோம். சரிங்களா? அக்குமுலேஷன் இப்போ மார்க்கெட்டு இதில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. இங்கே கீழே தான் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சி கீழ் சைடு ஃபுட்டு சைடு இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது மார்க்கெட்டு நம்ம எல்லாத்தையும் இங்கே ட்ராப்பில் விட்டுட்டு இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டுங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஆடுறேன் இங்கே எடுத்துட்டு எகைன் பை ஆகி அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுதான் மணிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஏஎம்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அக்குமுலேஷன், மணிப்புலேஷன், டிஸ்ட்ரிபுலேஷன். அக்குமுலேட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மணிப்புலேட் பண்ணுறாங்க. மணிப்புலேட் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுறாங்க. ஓகேவா? இங்கே டிஸ்ட்ரிபுலேஷன் ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அக்குமுலேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஹேண்டில் வந்து ஹை வால்டாலிட்டியாக இருக்கும். இங்கே லோ வால்டாலிட்டியில் இருக்கும், இங்கே ஹை வால்டாலிட்டியில் இருக்கும். சரிங்களா? இப்படி ஹை வால்டாலிட்டி முடிஞ்ச பிறகு மார்க்கெட்டை ஒரு பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போகிற மாதிரி இங்கே ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே அதுலேருந்து மறுபடியும் ஒரு உச்ச விலையிலேயே செல் பண்ணுவாங்க. இங்கேருந்தே பாருங்கள், மறுபடியும் இந்த உச்ச விலையிலேருந்தே மார்க்கெட்டை அப்படியே செல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்குது, இந்த இடத்துக்கு வருது, பிரேக் அவுட் பண்ணி நம்ம என்ட்ரிக்கு போவோம். மறுபடியும் அந்த ஃபுல் பேக்கில் இப்படி திரும்பும்போது நம்ம வெளியில் வந்துடுவோம். மறுபடியும் அவங்க விற்றதை மறுபடியும் ஒரு ஹை ப்ரைஸ் கொண்டு வந்துட்டு மறுபடியும் செல் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்படி தான் இது மாறி மாறி நடக்கும். இப்போ மார்க்கெட் ஏறுறதுக்கு முன்னாடி என்ன செய்யும், இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கல, மற்ற இண்டிகேட்டர் எதுவும் போடலை. சரிங்களா? ஏற போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு இதை தான் செய்யும், இறங்குறதுக்கு முன்னாடி இதை தான் செய்யும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு வந்தப்போ அது அக்குமுலேட் ஆகி வந்திருக்குது, இப்போ டிஸ்ட்ரிபுலேஷன் ஃபேஸில் இருக்குது. இப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம ஒரு ப்ராஃபிட்டல் ட்ரேடிங்காக சக்ஸஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு இது தெரியுமா, இந்த அளவுக்கு டீப் யாரும் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். சரிங்களா? இப்படி நம்ம ஒரு ஃபேஸ் பண்ணி ஒரு என்ட்ரிக்கு போகும்போது ஓகே அக்குமுலேட் முடிஞ்சிருக்கு, இப்போ மணி பிளேட் கீழே பண்ணியிருக்காங்க, விக்கு இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்குது. எப்படி விக்கு இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்குது, அப்போ இங்கேருந்து இந்த பாக்ஸை தாண்டும் போது நாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த பாக்ஸை உடச்ச போகிறத நம்ம உள்ளே போவோம். அப்படின்னு லாஸுக்கு வர மாட்டோம். இப்படி ஒரு என்ட்ரி மறுபடியும் இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்காமல் இந்த ஃபுல் பேக்கில் போய் என்ட்ரி எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டலாக இருப்போம். நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படியும் ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பட் இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னு வைங்களேன், இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா அந்த ஃபுல் பேக்கில் எடுத்தோம்னா நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம், அல்லது இந்த பாக்ஸோட லோவில் வச்சுக்கலாம், அல்லது இங்கே இந்த மணிப்புலேட் ஆச்சு பாருங்களா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் மெத்தடுங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபுலேஷன் ஃபேஸ்லையும் இதே மெத்தடில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதை ஒரு ரியல் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இயர் கேண்டிலேருந்து மார்க்கெட்டு எப்படி அக்குமுலேஷன் கண்டுபிடிக்கிறது, ஒரு மந்த்லி சார்ட்டில் எப்படி பார்க்குறது, அதே மாதிரி ஒரு வீக்லி சார்ட்டில், அதே இது ஒரு டெய்லி சார்ட்லேயும் பார்க்கலாங்க. சரிங்களா? என்னங்க, ஒரு இன்ட்ராடே பிளேயர் வந்து ஒரு 5 நிமிஷம் கேண்டிலுக்கு நம்மளால் பாயிண்ட்ஸை தாக்கு பிடிக்க முடியல, லாஸில் வெளியில் வரும். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து எப்படி பண்ணுறோன்னு காட்டி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இன்ட்ராடே பிளேயருக்கு ஓகே நேற்று அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வார கணக்கில் எடுத்துக்கோங்களேன். இப்போ செவ்வாய்க்கிழமை எனக்கு எக்ஸ்பிரி முடியுதுன்னு வைங்களேன், புதன்கிழமை அக்குமுலேட் பண்ணுவாங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை எக்ஸ்பிரியாக இருந்ததுங்க. அப்படின்னால வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா செல்லாக பண்ணுவாங்க பொசிஷனை பூராமே. எக்ஸ்பிரியில் அப்படி தான் நடந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, அந்த எக்ஸ்பிரிக்குள்ளே வீக்லி எக்ஸ்பிரியை ஃபுல்லாகவே இந்த செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இருந்து பில்டப் பண்ண இந்த வாரம் பூரா பில்டப் பண்ண பொசிஷனை முடிஞ்ச வரை மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க, கொண்டு போயிட்டு செல்லாக பண்ணுவாங்க. அல்லது மேலேருந்து ஒரு எக்ஸ்பிரியில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கொண்டு வந்துடுவாங்க, கீழே கொண்டு வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இப்படி தான் கால் செல்லர் புட் செல்லர் மாறி மாறி பண்ணுவாங்க. இதை நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சி என்ட்ரி எடுத்தோம்னா இன்னும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். சரிங்களா? சார்ட்டில் ரியலாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சார்ட்டில் ரியலாக சில நடந்து முடிஞ்ச டேட்டாவில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ
இப்போ வச்சுருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டுங்க. சரிங்களா? இந்த மந்த்லி சார்ட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 ஹேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதோட நிஃப்டியோட மொத்த வரலாறு தாங்க. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இழுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லோவிலேருந்து டச் ஆகாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் இழுத்துக்குங்க. இழுத்தீங்கன்னா இந்த லோ டு இந்த லோ குறைஞ்ச ஒரு 2-3 லோ டச் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இழுக்கணுங்க. இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இந்த கோடு இதெல்லாம் என்ன கோடுன்னு கேட்டிங்கன்னா, அதோட ஓவரால் வருஷ கடைசியில் வருஷ மொதத்தில் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்ல வேண்டாம், இந்த ஹை டு இந்த லோ வரைய போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத மேலே உள்ள அந்த சிவப்பு கோடு போட்டுக்கிறோம். கீழே இந்த பச்சை கோடுமே அதைத்தான் நம்ம மென்ஷன் பண்ணி அந்த இயர் கணக்கில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பார்க்கலாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி ஜனவரி 2024ங்க, அதே ஜனவரி 25, அதே இதில் இங்கே பாருங்கள், அதே ஜனவரி 26ங்க. சரிங்களா? இதுதான் இந்த பெரிய கோடுங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2024ங்க, இது ஓவராலாக இருந்த ஹைங்க. அந்த வருஷம் இதில் ஜனவரியில் ஹைங்க. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை. புரியுதுங்களா? அப்போ இந்த ஜனவரி ஃபுல்லாகவே இவங்க வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. புரியுங்களா? ப்ரைஸை இந்த ஜனவரி ஃபுல்லாகவே இந்த டோஜி ஹேண்டிலில் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் புஷ் பண்ணி மேலே இங்கே வரையும் கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு மறுபடியும் இங்கே ஒரு செல் ஆஃப் பண்ணி இங்கே மறுபடியும் ஒரு லோ ப்ரைஸில் இங்கே பாருங்கள், இந்த லோ ப்ரைஸில் மறுபடியும் அதே இடத்துக்கு ஜனவரி அதோ மிட்டில் கொண்டு வந்து மறுபடியும் பை பண்ணி தான் மேலே இங்கே வரைய கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஜனவரி 25க்குள்ளே, அடுத்த ஜனவரி 25க்குள்ளே எங்கே போயிடுச்சு மார்க்கெட்டு? இங்கே அக்குமுலேட் பண்ணி ப்ரைஸை இங்கே அக்குமுலேட் பண்ணி எவ்வளோ அழகாக மேலே எட்டு போயிருக்காங்க பாருங்கள் வருஷ கடைசிக்கு. சரிங்களா? கொண்டு போயிட்டு மேலே இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இருந்துங்க. பார்த்தீங்களா? அண்ட் ஜனவரி 25க்குள்ளே அங்கே இந்த டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த விக்கை மட்டும் ஒரு கட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த விக்கு உள்ள இடம் தான் அக்குமுலேட் பண்ணுற இடம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம். இந்த ரேஞ்சில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த விக்கை மட்டும் ஒரு கட்டம் போட்டு ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ மந்தில் இருக்கா நீங்கள் வீக்லியில் போய் பார்க்கணுங்க. சரிங்களா? இப்போ இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்காங்களா, அழகாக எவ்வளோ ஸ்கொயராக பண்ணி பொசிஷனை மறுபடியும் எங்கே வரையும் கொண்டுருக்காங்க பாருங்க. மறுபடியும் 2025க்கு இங்கே வரையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இங்கே அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே? இந்த இடத்துலைங்க. இந்த விக்கில் கட்டம் போட்டிங்கன்னா தெரியுங்க. இந்த விக்கில் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. அக்குமுலேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த 2026க்கு போகும்போது பாருங்கள், அழகாக மார்க்கெட்டை டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ்க்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இப்போ நம்மளோட லெவலுங்க. இந்த பண்ணுங்க ஒரு நிமிஷம். இது என்ன பச்சை, இது என்ன மஞ்சள், இது என்ன சிவப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை பார்த்துருக்கும் பார்த்தீங்களா, சிக்னல் மாதிரி. இந்த ரெட் கலர் தான் எண்டுங்க, சிக்னலோட எண்டுங்க. மஞ்சள், இது பச்சை. சரிங்களா? இந்த விக்கில் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால இந்த விக்கை மட்டும் ஒரு செக்குடு போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், மேலேருந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்த வருஷம் பூரா. மறுபடியும் ஜனவரிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. கீழே கொண்டு வந்து விலையை இந்த விக்கில் தெரியுதுங்களா, இந்த விக்கில் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்குடு போட்டுருங்க, இந்த விக்கில் அக்குமுலேட் பண்ணி மறுபடியும் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பாருங்கள், மஞ்சள் கட்டத்தில் இருக்கோம். இது தான் நம்ம அசம்பிளி பாயிண்ட்டாக எடுத்துக்கணும் ஓவராலாக. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறாங்களா ஓவராலாக. சரிங்களா? இது குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படிங்கிற பார்த்தீங்களா, அந்த கணக்கில் வருதுங்க. இப்போ ஆஃப் இயர்லியில் இருக்கிறோம், ஆஃப் இயர்லி முடிய போகுதுங்க. இப்போ பாதிக்கு வந்துட்டாங்க. அப்போ இன்னும் இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? எப்படி வருஷ கடைசிக்குள்ளே இந்த இடத்த தொடுவாங்க. அடுத்த ஜனவரி வர கம்மிங் ஜனவரிக்குள்ளே 26,320 மார்க்கெட் தொடும் அல்லது கிராஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் ஒரு இயர்லி கணக்கில் நம்ம பார்க்குறது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க,
எப்படி அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ மந்த்லி வந்து இந்த செக்குடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த செக்குடு போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த செக்கடை ஒரு வீக்லி சார்ட்டில் அப்படியே மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியுங்க. எனக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அப்போ மந்த்லி சார்ட்டில் இருந்தோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்கள் ஒரு செக்குடு போட்டீங்க. அங்கே எந்த தேதி வரை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அக்குமுலேட் பண்ணது பாருங்கள். அழகாக இங்கே பாருங்கள், இந்த ஒரு பச்சை கலர் கீழே ஒரு மணி பிளேட் பண்ணியிருக்காங்களா? நம்ம பச்சை கலர் கோடு வரைஞ்சிருக்கோம் அங்கே ஹை லோவில். இப்போ மந்த்லி சார்ட்லேருந்து வீக்லி சார்ட் மாற்றிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஜனவரியிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எங்கே வரை வந்திருக்காங்க பாருங்க, கீழே 22,314 வரை வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? மறுபடியும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 22,314 உடைக்கிற மாதிரி மணிப்புலேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த விக் வந்துருக்கு பார்த்தீங்களா? மணிப்புலேட் பண்ணிட்டு ப்ரைஸை இப்போ எங்கே கொண்டு போயிருக்கிறாங்க பாருங்கள். இந்த அசம்பிளி பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த அசம்பிளி பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சு மறுபடியும் ஒரு அக்குமுலேட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போவாங்க. சரிங்களா? அது இதுக்கு மேலே ஹோல்ட் ஆகிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதுக்கு மேலே ஹோல்டாக இந்த அசம்பிளி பாயிண்ட்டு எவ்வளோ 24,248 ஹோல்ட் ஆகிறாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை போய் முட்டுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் முட்டுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டு 22,362ங்க. ஓகேங்களா? இங்கே வரைய போவாங்கன்னு இப்போ உங்களுக்கே தெரியுது. ஒன்று அதை பிரேக் அவுட் பண்ணுவாங்க, அதில் போய் எப்படியா முட்டுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பேஸையும் அக்குமுலேஷன் பேஸையும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதான் மெத்தடுங்க. இதை இப்போ வீக்லியில் வச்சுருக்குறோம். இதே இது உங்களுக்கு ஒரு டே ஹேண்டில் வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணலாம். ஒரு மந்த்லி ஹேண்டில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை கண்டுபிடிக்கலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஹேண்டில் வீக்லியாக வச்சு ஹை லோ மார்க் பண்ணிங்கன்னா வீக்லியோட ஹை லோ, ஓவரால் ஹை லோ, அவ்வளோதான். டேயில் வச்சிங்கன்னா ஒரு டேயோட ஹை லோ, இதை நீங்கள் ஸ்விங் லோ ஸ்விங் ஹையாக எடுத்துக்கலாம். இதுதான் உண்மைங்க. சரிங்களா? அடுத்து மந்த்லிக்கு எடுத்தாலும் மந்த்லியோட ஹை லோ, இது ஸ்விங் லோ, ஓவரால் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை இப்படி எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஒரு 1 ஹவர் ஹேண்டில் எடுத்து நடந்து மார்க்கெட்டு இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடில் 1 ஹவர் ஹேண்டில் ஒரு ஹை லோ மார்க் பண்ணணும். ஸ்விங் லோ ஸ்விங் ஹை எனக்கு தெரியல அப்படின்னா 1 ஹவர் ஹேண்டில் முடிஞ்ச பிறகு அந்த ஹை லோவை மார்க் பண்ணி ஒரு மிடில் பாயிண்ட்டும் மிடில் கோடும் போட்டிங்கன்னா இது ஓவராலாக ஸ்விங் லோ ஸ்விங் ஹை. இதுக்கு மேலே அந்த சென்டர் கோட்டுக்கு மேலே இருந்தால் ஒரு மார்க்கெட்டு ஒரு பிரீமியத்தில் இருக்குது, அந்த மத்திய சென்டர் கோட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் டிஸ்கவுண்டில் இருக்குது இப்படின்னு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்கு கேட்டிலையும் மார்க் பண்ணால் கூட அது ஒரு ஸ்விங் லோவாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆஃப் அன் ஹவர் கேட்டில் நீங்கள் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வீக்லி சார்ட்டில் நம்ம எப்படிங்கிறத பார்த்துட்டோம். பட் 1 வீக்கில் என்ன நடந்திருக்குது, அதாவது ஒரு மாத சார்ட்டு ஹேண்டிலை மட்டும் மார்க் பண்ணி அந்த 4 வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஜனவரியிலேருந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம் இயர் கணக்குக்கு. இப்போ இந்த மந்த்து நடந்திருக்கு, போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ஒன்றும் இல்லை அந்த ஓவரால் ஹை லோ மிடில் பாயிண்ட் இதை மட்டும் போட்டு மார்க் பண்ணி நீங்கள் அழகாக அக்குமுலேட்டில் இருக்குதா டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளேஸில் இருக்குதா, இப்போ இந்த இடத்த தாண்டினா நமக்கு பிரேக் டவுனு இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? பிரேக் டவுனு பிரேக் அவுட் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டுறவங்களுக்கு ஒரு டே சார்ட் ஹேண்டில் வச்சு எப்படி மார்க் பண்ணி எடுக்கணும், இப்போ எந்த நிலையில் இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கிறது காட்டுறாங்க.